எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கேலண்டர்ல பாத்தீங்கன்னா சில தேதிகளுக்கு பின்னாடி பெரிய பெரிய வரலாறுகள் இருக்கும். ஆனா மத்த தேதிகள் அதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் மாதிரி தானே தெரியும். உதாரணத்துக்கு February 3. ஆனா ஒருவேளை நாம சாதாரண நினைக்கிற தேதிகளுக்குள்ள நம்பவே முடியாத அளவுக்கு ஆச்சரியங்கள் ஒளிஞ்சிருந்தா வாங்க, அப்படி ஒரு கதையை தான் நாம இன்னைக்கு தோண்டி எடுக்க போறோம். இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு தேதி நம்மளோட இந்த மாடர்ன் டிஜிட்டல் உலகத்தோட மொத்த கதையும் சொல்ல முடியும்னா எப்படி இருக்கும்? அது முடியுமா என்ன? வாங்க, இன்னைக்கு அதைத்தான் நாம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இது ஒரு மாதிரி யாருக்கும் தெரியாத ஒரு பஞ்சாங்க மாதிரி. நம்ம உலகத்தை உருவாக்குன ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத சில கனெக்ஷன்ஸ நாம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம். நம்மளோட அந்த ஸ்பெஷல் டேட் February 3. மேலோட்டமா பார்த்தா இதுவும் மத்த நாள் மாதிரி ரொம்ப சாதாரணமா தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள பெரிய பெரிய கணித மேதைகளோட ஒரு ஆச்சரியமான சந்திப்பு புதைஞ்சிருக்கு. இந்த ஒரே ஒரு தேதி 3 முக்கியமான ஆளுங்களை ஒன்னா இணைக்குது. ஆலிவர் ஹெவிசைட், ஆக்னர் எர்லாங். இவங்க 2 பேரும் இறந்தது இதே February 3ல தான். அதே தேதியில தான் கேஸ்டன் ஜூலியா பிறந்திருக்காரு. இவங்களோட வாழ்க்கை இந்த உலகத்தோட போக்கையே மாத்தின சயின்ஸ் கண்டுபிடிப்புகள் நடந்த ஒரு முக்கியமான காலகட்டத்துல அமைஞ்சிருந்தது. நாம பார்க்க போற மாதிரி இவங்களோட வேலை நம்மளோட மாடர்ன் லைஃப்ல ஒவ்வொரு நிமிஷத்தையும் தொட்டுட்டு இருக்கு. முதல்ல இதுல 2 பேரை பத்தி பாப்போம். இவங்கள இணைப்பின் சிற்பிகள்னு தாராளமா சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃபோன் கால்ஸ்லேருந்து இன்னைக்கு நாம யூஸ் பண்ற இன்டர்நெட் வரைக்கும் இந்த கனெக்டட் உலகத்தோட கண்ணுக்கு தெரியாத ஃபவுண்டேஷனை போட்டதே இவங்க தான். நீங்க எப்பவாச்சும் ஒரு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி உங்க கால் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்களா? அந்த வெயிட்டிங் டைமை மேனேஜ் பண்ற மேத்ஸை கண்டுபிடிச்சவர் தான் ஆக்னர் எர்லாங். February 3, 1929ல இறந்த இவரு கோப்பன்ஹேகன் டெலிஃபோன் கம்பெனில ஒரு பெரிய பிரச்சனைய சந்திச்சார். ஒரே டைம்ல நூத்துக்கணக்கான கால்ஸ் வந்தா என்ன பண்றது? இந்த பிரச்சனைய தீர்க்கத்தான் அவர் கியூவிங் தியரி, அதாவது வரிசை கோட்பாடுன்னு ஒரு புது கணிதத்துறையையே உருவாக்கினார். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ பழங்கால கதை கிடையாது. சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி டெலிஃபோன் டிராஃபிக்கை சமாளிக்க எர்லாங் கண்டுபிடிச்ச அதே ஃபார்முலா தான் இன்னைக்கு அமேசான் வேர்ஹவுஸ்ல இருந்து கால் சென்டர்ஸ், இன்டர்நெட் டிராஃபிக் வரைக்கும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஏன் நீங்க இந்த வீடியோவை எந்த பிரச்சனையும் இல்லாம பாக்குறீங்கன்னா அதுக்கும் கூட எர்லாங்கோட உழைப்பு ஒரு முக்கியமான காரணம். சரி, இப்ப நம்மளோட அடுத்த இணைப்புச் சிற்பி ஆலிவர் ஹெவிசைட பத்தி பார்க்கலாம். அவரோட திறமைய புரிஞ்சுக்க நாம முதல்ல ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல்லோட வேலையிலிருந்து ஆரம்பிக்கணும். எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னட்டிசமுக்கும் அடித்தளம் போட்டதே அவர்தான். ஆனா மேக்ஸ்வெல்லோட ஒரிஜினல் தியரி எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது 20 தனித்தனி ரொம்பவே காம்ப்ளெக்ஸான சமன்பாடுகளோட ஒரு பெரிய தொகுப்பு. இங்கதான் ஹெவிசைடோட ஜீனியஸ் வெளியே வருது. தன்னாலேயே எல்லாத்தையும் கத்துக்கிட்ட ஹெவிசைட் அந்த 20 சிக்கலான சமன்பாடுகளையும் எடுத்து இன்னைக்கு நாம மேக்ஸ்வெல் சமன்பாடுகள்னு கொண்டாடுற 4 சிம்பிளான பவர்ஃபுல்லான சமன்பாடை மாத்தலாரு. இந்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான் ரேடியோ, டிவி, மொபைல் போனின நம்மளோட மொத்த மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸ் உலகத்துக்கே கதவை திறந்து வச்சது. ஹெவிசைடோட கேரக்டரை அவரோட இந்த ஒரு கோட் ரொம்ப அழகா சொல்லிடும். அவர் என்ன சொல்வாருன்னா, சாப்பாடு எப்படி ஜீரணம் ஆகுதுன்னு எனக்கு புரியலைங்கிறதுக்காக நான் ஒரு நல்ல டின்னரை வேண்டான்னு சொல்லணுமா என்ன அப்படின்னு கேட்பாரு. அவர் ஒரு பக்கா பிராக்டிக்கல் ஆளு. ஒரு விஷயம் வேலை செய்தா ஓகே அவ்வளோதான், அதுக்கு பின்னாடி இருக்கிற தியரிய பத்தியெல்லாம் அவர் பெருசா கவலைப்படல. இந்த ஒரு ஆட்டிடியூட் தான் அவரை இவ்ளோ பெரிய விஷயங்களை செய்ய வச்சது. சரி, இப்ப நம்ம முற்றிலும் வேற ஒரு கதைக்குள்ள போக போறோம். பிராக்டிக்கலான இன்ஜினியரிங் உலகத்திலிருந்து விலகி ஒரு தனிப்பட்ட சோகம், அதிலிருந்து மீஞ்சு வந்த தைரியம், அப்புறம் குழப்பத்திலிருந்து பிறந்த ஒரு புதுவிதமான கணித அழகு. இதுதான் கேஸ்டன் ஜூலியாவோட கதை. கேஸ்டன் ஜூலியா February 3, 1893ல பிறந்தவர். வெறும் 22 வயசுல முதல் உலக போர்க்களத்துல ஒரு தோட்டாவோட குண்டு அவரோட முகத்தையே சிதைச்சிருச்சு. காயம் அவ்ளோ கொடூரம், அவரோட மூக்கு மொத்தமா போயிருச்சு. இது அவரோட மிலிட்டரி ரிப்போர்ட்ல இருந்து எடுத்த ஒரு லைன். முகத்துல நடுவுல குண்டடிச்சதால அவரால பேச முடியல. ஆனா ஒரு பேப்பர்ல தன்னை இங்கிருந்து கொண்டு போக வேண்டான்னு எழுதி கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, அந்த நிலைமையில கூட அவர் போர்க்களத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கார். அவரோட வாழ்க்கை முழுக்க அந்த தழும்ப மறைக்க முகத்துல ஒரு லெதர் ஸ்ட்ராப் போட்டுக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருந்தது. சரி, இவ்ளோ பெரிய ஒரு கொடுமையான பர்சனலான குழப்பத்திலிருந்து அவரால எதை உருவாக்க முடிஞ்சது? ஹாஸ்பிட்டல்ல தொடர்ந்து வலி நிறைஞ்ச சர்ஜரி செஞ்சுக்கிட்டே இருந்தப்போ கூட அவர் தன்னோட கணித ஆராய்ச்சிய ஒரு நாள நிறுத்தவே இல்ல. அவர் உருவாக்குனதுதான் ஜூலியா செட்.
நாம இன்னைக்கு கேயாஸ் தியரி, அதாவது குழப்ப கோட்பாடுன்னு சொல்றோமே, அதோட ஒரு முக்கியமான பில்லர் இதுதான். ரொம்ப சிம்பிளான மேத்ஸ் ரூல்ஸை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது எப்படி எல்லையே இல்லாத காம்ப்ளெக்ஸான அழகான டிசைன்ஸ் உருவாகுதுங்கிறத இந்த ஜூலியா செட்ஸ் காட்டும். இது எவ்வளவு பெரிய முரண்பாடுன்னு பாருங்க. போர்க்களத்தோட கோரமான அர்த்தமே இல்லாத ஒரு குழப்பத்தை சந்திச்ச ஒருத்தர் கணக்குல இருக்கிற நேர்த்தியான ஒரு ஒழுங்கான குழப்பத்தோட அழக கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, இப்ப இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். February 3ங்கிற இந்த ஒரு சாதாரண தேதிக்குள்ள நிஜமாவே என்னதான் ஒளிஞ்சிருக்கு? ஒரு பக்கம் ஃபோன் நெட்வொர்க்ல டிராஃபிக் ஜாம் ஆகாம பாத்துக்கிற ஒரு பிராக்டிக்கல் பிரச்சனை. இன்னொரு பக்கம் ரேடியோ அலைகள் எப்படி பயணிக்குதுங்கிற அடிப்படை பிசிக்ஸ். அப்புறம் எல்லையே இல்லாத அழகான ஃப்ராக்டல் டிசைன்ஸோட பிறப்பு. ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியற இந்த 3 உலகத்தையும் ஒரே ஒரு தேதி ஒன்னா இணைக்குது. February 3. ஆனா கதை இதோட முடியல. இந்த ஒரு நாள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் புதைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு, நாம உலக மேப்ஸ பாக்குற விதத்தையே மாத்துன மோல்வைடு ப்ரொஜெக்ஷனை உருவாக்குன கார்ல் மோல்வைடோட பிறந்த நாளும் February 3 தான். எலக்ட்ரிசிட்டி, ஆப்டிக்ஸ் துறையோட முன்னோடியான ஜீன் பாப்டிஸ்ட் பயோட் இறந்த நாளும் இதேதான். ஒரே நாள்ல இவ்ளோ பெரிய வரலாற்று சம்பவங்களா? இது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது நம்மள ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது இல்லையா? நாம சாதாரணம்னு நினைச்சு கடந்து போற ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி யாருக்கும் தெரியாத வரலாறுகளும் கனெக்ஷன்ஸும் இருக்கு. ஒருவேளை உங்க பிறந்த நாளுக்கு பின்னாடி கூட இந்த மாதிரி ஆச்சரியமான கதைகள் கண்டுபிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?